வரக்கூடிய பயனாளர்களை சந்தித்து அவர்களோடு குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். இதே போன்று பல்வேறு இடங்களிலும் வரக்கூடிய வழியில் முல்லை நகரில் எல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு நின்றார்கள். ஒரு உற்சாகமான வரவேற்பினை முதலமைச்சருக்கு வழங்கியிருந்தார்கள். ஏனென்றால் சென்னையை பொறுத்தவரை, குறிப்பாக வட சென்னையை பொறுத்தவரை தமிழக வெற்றிக் கழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் வாக்கு வங்கியை வழங்கியிருக்கின்றது. இந்த தேர்தலில் சென்னையில் பல தொகுதிகளிலே, குறிப்பாக வட சென்னை பகுதியிலும் கூட பெருமளவு வெற்றியை பதிவு செய்திருக்கின்றது தமிழக வெற்றிக் கழகம் என்பதையெல்லாம் பார்த்தோம். எனவே இன்றைய பயணத்தில் ஒட்டுமொத்தமாக வடசென்னையினுடைய பல்வேறு பகுதிகளை சார்ந்த மக்கள் காத்திருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். முதலமைச்சரும் அதே வழக்கமான ஒரு புன்னகையோடு அவர்களுக்கு நன்றி தெரிவித்து தன்னை வெற்றி பெற செய்தமைக்காக நன்றியையும் தெரிவிக்கும் முகமாக வணக்கம் கூறி செல்லக்கூடிய அந்த காட்சிகளை காண்கின்றோம். மலர் தூவி முதலமைச்சருக்கான வரவேற்பினை பொதுமக்கள் வழங்கி வருகின்றார்கள். கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கானவர்கள் அந்த பகுதியிலேயே காத்திருக்கின்றார்கள். சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்த பிறகு முதலமைச்சர் அங்கிருந்து வியாசர்பாடி பகுதிக்கு செல்ல இருக்கின்றார். வியாசர்பாடி பேருந்து பணிமனையை பார்வையிட இருக்கின்றார். அதன் பிறகாகத்தான் இந்த புதிய ரேஷன் அட்டைகளையும் வழங்க இருக்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். எனவே புதிய அரசு அமைந்த பிறகு முதலமைச்சர் செல்லக்கூடிய பயணம் இது. கடந்த ஆட்சியாளர்களிலும் முதலமைச்சர்களாக இருந்தவர்கள் வடசென்னை பகுதிக்கு அதிகமாக பயணம் மேற்கொண்டது உண்டு. என்றாலும் தற்போது முதலமைச்சர் ஜோசப் விஜய் செல்லும் பொழுது அங்கே வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக பொதுமக்கள் காத்திருந்து வரவேற்பு வழங்கக்கூடிய அந்த காட்சிகளை காண முடிகின்றது. அங்கே காவல்துறையினர் தடுப்பு அமைத்து இந்த பிற்பகல் முதலே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். முதலமைச்சரும் அங்கு தன்னை பார்க்க காத்திருக்கக்கூடியவர்களிடம் பாதுகாப்பாக நில்லுங்கள் என்று அறிவுறுத்தியபடிதான் கடந்து செல்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். தன்னை தேர்ந்தெடுத்த பெரம்பூர் தொகுதி மக்களுக்கு நன்றி செல்வதற்காக இன்றைக்கு முதலமைச்சர் இந்த பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அது மட்டுமல்லாமல் 3 துறைசார் நிகழ்ச்சிகளிலும் இன்றைக்கு முதலமைச்சர் பங்கேற்றிருக்கின்றார். அந்த அடிப்படையிலே சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து இ-சேவை மையத்தினுடைய செயல்பாட்டையும் தொடங்கி வைத்து அதை பார்வையிட்டு இருக்கின்றார் முதலமைச்சர். அதன் தொடர்ச்சியாக இப்பொழுது சில பெண்கள் முதலமைச்சருக்கு அந்த ஒரு ரோஜா இதழை வழங்குவதை பார்க்கின்றோம். ரோஜா பூ வழங்கி இருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். முதலமைச்சர் மீது அன்போடு அவர்கள் வழங்கக்கூடிய அந்த மலர்களை எல்லாம் முதலமைச்சர் வாங்கி வைத்துக் கொள்கின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். மலர் தூவி வரவேற்கக்கூடியவர்கள் ஒரு பக்கம், மற்றொரு பக்கம் மலர்களை கொடுத்து வரவேற்கக்கூடியவர்கள் என்று உற்சாகத்தோடு இன்றைய மாலை பொழுதே முதலமைச்சர் தன்னுடைய சொந்த சட்டப்பேரவை தொகுதியான பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதியில் இந்த பயணத்தின் மூலமாக மேற்கொண்டிருக்கின்றார் என்பதை பார்த்து வருகின்றோம். நேரத்தில் இந்த புதிய ரேஷன் அட்டைகள் எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன. வியாசர்பாடி மின்சார பேருந்து பணிமனையிலே மொத்தமாக 32 சார்ஜிங் நிலையங்கள் இருக்கின்றன. அந்த சார்ஜிங் நிலையங்கள் மூலமாகத்தான் சென்னைக்குள்ளே மின்சார பேருந்துகள் எல்லாம் இயக்கப்படுகின்றன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் சார்பில் இயக்கப்படக்கூடிய பெரும்பாலான மின்சார பேருந்துகள் வியாசர்பாடி பணிமனையில் இருந்து இயக்கப்படுகின்றன. அங்கேதான் அந்த சார்ஜிங் ஸ்டேஷன் உள்ளிட்டவை எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் அயப்பாக்கம் உள்ளிட்ட இடங்களிலும் சார்ஜிங் நிலையங்கள் இருக்கின்றன. என்றாலும் வியாசர்பாடி பணிமனையில் இருக்கக்கூடிய சார்ஜிங் நிலையங்கள் தான் பெரிய அளவில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. எனவே அதை பார்வையிட்ட பிறகு கூடுதலாக சென்னைக்கு மின்சார பேருந்துகளை வாங்குவதற்குரிய நடைமுறைகளை முதலமைச்சர் தொடங்குவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. சென்னையில் மொத்தம் இயங்கக்கூடிய பேருந்துகளை பார்த்தோம் என்றால் கிட்டத்தட்ட 3200 முதல் 3400 பேருந்துகள் நாள்தோறும் இயங்குகின்றன. அந்த பேருந்துகளோடு சேர்த்து கூடுதலாக மேலும் பல பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன. அண்மையில் கூட 700 மின்சார பேருந்துகள் அந்த வழித்தடங்களில் புதிதாக அறிமுகம் செய்யப்பட்டிருந்தன. சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்திலே நூற்றுக்கணக்கான பேருந்துகள் மின்சார பேருந்துகளாக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் குளிர்சாதன பேருந்துகளாகவும் இயங்கிக் கொண்டிருக்கின்றன. இதோடு சேர்த்து இந்த டபுள் டெக்கர் மின்சார பேருந்துகளும் கூட கடந்த ஆட்சி காலத்தில் அறிமுகம் செய்யப்பட்டிருந்தது. எனவே இனி வரக்கூடிய நாட்களிலே பெருமளவு மின்சார பேருந்துகள் தான் சென்னைக்குள்ளாக இயக்கப்பட இருக்கின்றன என்ற நிலையில் வியாசர்பாடி பணிமனையை முதலமைச்சர் பார்வையிட இருக்கின்றார். அதன் தொடர்ச்சியாக கூடுதலாக மின்சார பேருந்துகளை வாங்குவது குறித்தும் அந்த மின்சார பல்வேறு இடங்களில் சார்ஜிங் நிலையங்களை அமைத்து இயக்குவது தொடர்பாகவும் முதலமைச்சர் துறை சார்ந்த அதிகாரிகளோடு ஆலோசனை மேற்கொள்வார் என்று எதிர்பார்க்க முடிகின்றது. முதலமைச்சர் செல்லக்கூடிய வழியில் எல்லாம் ஏராளமானவர்கள் காத்திருந்து அவருக்கான வரவேற்பினை வழங்கியிருக்கின்றார்கள். நடந்து சென்றபடி தொகுதி மக்களுக்கு தன்னுடைய நன்றியை முதலமைச்சர் தெரிவித்து வருகின்றார் என்பதை பார்க்கின்றோம். இது மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை திறந்து வைத்து மாடியில் நின்று சட்டப்பேரவை உறுப்பினர் அலுவலகத்திற்கு வெளியாக திரண்டு நின்ற ஆயிரக்கணக்கான பொதுமக்களுக்கு தன்னுடைய நன்றியையும் முதலமைச்சர் தெரிவித்துக் கொண்டார். செல்லக்கூடிய வழி எங்கும் மலர் தூவி வரவேற்பு வழங்கப்படுகின்றது. மலர்களை கொடுத்து நிறைய பெண்கள் முதலமைச்சருக்கு வரவேற்பு கொடுத்திருந்தார்கள். 4 மணிக்கு அந்த பகுதியில் வியாசர்பாடி பெரம்பூர் பகுதியில் எல்லாம் நிறைய கல்லூரிகள் இருக்கின்றன. மகளிர் கல்லூரிகளும் இருக்கின்றன. கலை அறிவியல் கல்லூரிகள் எல்லாம் அந்த பகுதியில் தான் அதிகம் இருக்கின்றன. எனவே 4 மணிக்கு அந்த கல்லூரிகள் எல்லாம் முடிந்த பிறகு நிறைய பெண்கள் அங்கு காத்திருந்து, மாணவிகள் நிறைய பேர் காத்திருந்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை வழங்கியிருந்தார்கள். இது மட்டுமல்லாமல் வியாசர்பாடி செல்லக்கூடிய வழியிலே இருக்கக்கூடிய பொதுமக்கள் எல்லாம் ஆரத்தி எடுத்து முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பினை தெரிவித்திருந்தார்கள். ஏனென்றால் வடசென்னையில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி, அந்த தொகுதி தான் தமிழ்நாட்டிற்கான முதலமைச்சரை தேர்வு செய்திருக்கின்றது. அந்த மகிழ்ச்சியோடு வடசென்னை மக்கள் ஒரு வரவேற்பினை முதலமைச்சருக்கு வழங்கியிருந்தார்கள் என்பதை பார்க்கின்றோம்.
முதலமைச்சருக்கென்று இருக்கக்கூடிய அந்த பிரத்யேக காவலர்கள் அவர்கள் பொதுமக்களை ஒழுங்குபடுத்தி நிற்க வைத்திருக்கின்றார்கள். அதே நேரம் அருகில் நிற்கக்கூடியவர்களை சென்று சந்தித்து முதலமைச்சர்கள் அவர்கள் தரக்கூடிய அந்த பரிசுகளை எல்லாம் பெற்று வருகின்றார் என்பதையும் பார்க்கின்றோம். இன்னும் சற்று நேரத்திலே மற்ற 2 நிகழ்ச்சிகளும் தொடங்க இருக்கின்றன. அதாவது ரேஷன் அட்டைகள் வழங்கக்கூடிய நிகழ்ச்சி, அதன் தொடர்ச்சியாக ஜாசர்பாடி பேருந்து பணிமனையிலே சார்பிங் நிலையங்களை பார்வையிடக்கூடிய ஒரு நிகழ்ச்சியிலும் முதலமைச்சர் பங்கேற்க இருக்கின்றார். எனவே முதலமைச்சருடைய இந்த பயணத்தை பொறுத்தவரை வடசென்னையில் இருக்கக்கூடிய பல்வேறு சட்டப்பேரவை தொகுதிகளை சார்ந்தவர்களும் இன்றைக்கு வருகை தந்து முதலமைச்சருக்கு வரவேற்பு தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு அடுக்குமாடிகளிலும் கூட அந்த அடுக்குமாடி குடியிருப்புகளில் வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்து அதன் மேலே நின்று முதலமைச்சருக்கு தங்களுடைய வரவேற்பை வழங்குகின்றார்கள் என்பதை பார்த்து வருகின்றோம். பொறுப்பேற்றுக் கொண்ட பிறகு தொடர்ந்து தலைமைச் செயலகத்திலே ஆய்வுப் பணியில் முதலமைச்சர் ஈடுபட்டு வருகின்றார். ஒவ்வொரு நாளும் துறை சார்ந்த ஆய்வுக் கூட்டங்களில் பங்கேற்கின்றார். இன்று பிற்பகல் கூட பொதுப்பணித்துறை சார்பில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றிருந்தது. இன்னும் சில நாட்களிலே தமிழகத்திற்கான நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட இருக்கின்றது. நிதிநிலை அறிக்கையில் என்ன மாதிரியான அம்சங்கள் எல்லாம் இடம்பெறப் போகின்றன என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி வருகின்றது. ஏனென்றால் தாவேகா சார்பில் நிறைய வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அனைத்து பேருந்துகளிலும் இலவசமாக பயணிக்கக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் வழங்கப்பட இருக்கின்றன. அது குறித்த அறிவிப்புகள் எல்லாம் வருமா? பெண்களுக்கான இந்த மாதந்தோறும் வழங்கக்கூடிய அந்த தொகையினை உயர்த்தி 2500 ரூபாயாக வழங்குவது உள்ளிட்ட வாக்குறுதிகள் எல்லாம் எப்போது நடைமுறைக்கு வரும் என்றெல்லாம் நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்கின்றன. எனவே வரக்கூடிய நிதிநிலை அறிக்கையில் அது போன்ற அறிவிப்புகள் எல்லாம் இருக்கலாம் சொல்லப்படுகின்றது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தற்போது முதலமைச்சர் துறை வாரியாக ஆய்வுக் கூட்டத்தில் பங்கேற்றிருக்கின்றார். அதே நேரம் தாவேகா சார்பில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் பொதுமக்களுக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய சில விஷயங்களை நிறைவேற்றுவது உள்ளிட்டவை தொடர்பாக ஓராண்டில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, 3 ஆண்டுகளில் செய்ய வேண்டிய பணிகள் என்ன, 5 ஆண்டுகளாக செய்ய வேண்டிய பணிகள் என்ன என்று ஒவ்வொரு பணி சார்பிலும், அதாவது எவ்வளவு நிதி அரசுக்கு தேவைப்படும் என்பதையெல்லாம் உணர்ந்து கொண்டு அதன் அடிப்படையிலே முதலமைச்சர் திட்டங்களை தீட்டி வருகின்றார். அதற்காகத்தான் தொடர்ச்சியாக இந்த ஆய்வுக் கூட்டங்களை எல்லாம் நடத்தி கொண்டிருக்கின்றார். சில பணிகள் அரசுக்கு பெரிய அளவில் நிதி ஏற்படுத்தாது என்றால் அந்த வாக்குறுதிகளை உடனடியாக இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே அறிவிப்பு செய்யப்பட இருக்கின்றது. அதே நேரம் சற்று அரசுக்கு கூடுதல் நிதி சுமையை ஏற்படுத்தக்கூடிய வாக்குறுதிகளாக நிதித்துறை சார்ந்த செயலாளர் உள்ளிட்டவர்களால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய வாக்குறுதிகள் எல்லாம் 3 ஆண்டிலிருந்து 5 ஆண்டுகளுக்குள் நிறைவேற்றும் முகமாக ஒட்டுமொத்த வாக்குறுதிகளையும் 3 வகையாக இந்த அரசு அமைந்த பிறகு பிரித்து வைத்திருக்கின்றார்கள். அதில் முதல் கட்ட வாக்குறுதிகள் எல்லாம் இந்த நிதிநிலை அறிக்கையிலேயே நிறைவுக்கு வர இருக்கின்றது. அறிவிப்பு செய்யப்பட்டு அவையெல்லாம் நடைமுறைக்கு வர இருக்கின்றன. வியாசர்பாடி பகுதிக்கு தற்போது முதலமைச்சர் சென்று கொண்டிருக்கின்றார். பெரம்பூர் பகுதியிலே நடந்து சென்று பொதுமக்களுடைய வரவேற்பினை முதலமைச்சர் பெற்றுக் கொண்டிருக்கின்றார். முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகள் வழியாக செல்கின்றார் என்பதை பார்க்கின்றோம். பல IAS அதிகாரிகள் வருகை தந்து முதலமைச்சருக்கு புத்தகங்கள் வழங்கி அந்த வரவேற்பினை தெரிவிக்கின்றார்கள் என்பதையும் பார்க்கின்றோம். நிறைய மாற்றங்கள் இந்த அரசு அமைந்த பிறகு ஏற்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த புத்தகம் வழங்குவதில் கூட மாற்றங்கள் இருப்பதாக அரசுத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். கடந்த காலங்களில் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட புத்தகம் தான் பெருமளவில் முதலமைச்சருக்கு பரிசாக வழங்கப்படும். ஆனால் இந்த புதிய அரசு அமைந்த பிறகு அதிகாரிகள் அவர்கள் விருப்பத்திற்கு உட்பட்ட புத்தகங்களை வழங்கலாம். குறிப்பிட்ட தலைவர்கள் சார்ந்த புத்தகங்களை தான் வழங்க வேண்டும் என்ற ஒரு நிர்பந்தம் கிடையாது என்பதை அரசுத்துறை அதிகாரிகள் பலரும் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு ஏற்பதான் முதலமைச்சருக்கு வழங்கக்கூடிய புத்தகங்களில் கூட பல்வேறு வகையிலான புத்தகங்கள் இருப்பதை பார்க்கின்றோம். ஆங்கில புத்தகங்களும் இருக்கின்றன, தமிழ் சார்ந்த புத்தகங்களும் இருக்கின்றன. வெறுமனவே அரசியல் தலைவர்கள் குறிப்பிட்ட புத்தகங்கள் மட்டுமே இடம்பெறவில்லை. அது மட்டுமல்லாமல் குறிப்பிட்ட அரசியல் தலைவர் சார்ந்த புத்தகங்கள் மட்டுமே பெருமளவில் கடந்த ஆட்சி காலங்களில் முதலமைச்சருக்கு பரிசீலிக்கக்கூடிய அதிகாரிகளால் வழங்கப்பட்டது. இப்பொழுது அதுவும் மாறி இருக்கின்றது. எனவே இந்த புதிய அரசு அமைந்த பிறகு ஆட்சி ரீதியாக, நிர்வாக ரீதியாக பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. இப்போது முதலமைச்சர் அங்கு இருக்கக்கூடிய ஒரு ரேஷன் கடைக்கு செல்லுகின்றார். ரேஷன் கடைக்கு சென்று அங்கே வழங்கப்படக்கூடிய பொருட்களை பார்வையிட இருக்கின்றார். அமுதா IAS உள்ளிட்ட மூத்த IAS அதிகாரிகள் இருக்கக்கூடிய காட்சிகளை காணுகின்றோம். ரேஷன் கடைகளிலே தரமான பொருட்கள் வழங்கப்பட வேண்டும் என்ற அறிவுறுத்தல் பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. ரேஷன் கடைகளுக்கான மளிகை பொருட்கள் கொள்முதல் உள்ளிட்டவற்றிலே ஒப்பந்தங்கள் வழங்கும் பொழுது வெளிப்படைத்தன்மையோடு வழங்க வேண்டும் என்ற அறிவுறுத்தலும் புதிய அரசு அமைந்த பிறகு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பிட்ட சிலர் மட்டுமே அந்த ஒப்பந்தங்களில் பங்கேற்று மளிகை பொருட்களை, பருப்பு உள்ளிட்டவற்றை எல்லாம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.